ஓம் சாந்தி. உபநிதசத்தில் ஒரு கதை இருக்குது. கதை பார்த்தீங்கன்னா அது பொய்யா இருக்கலாம், கற்பனையாகவும் இருக்கலாம். ஆனால் அதனுடைய கருத்து ரொம்ப கரெக்டானது, ஆழமானது. ஒருத்தர் சன்னியாசியை மீட் பண்ணுறதுக்காக காட்டுக்கு போகிறாரு. அவர் குடும்பத்தில் தான் இருக்கார். அவருக்கு மனைவி இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க. அந்த சன்னியாசிக்கிட்ட, அந்த தபஸ்விக்கிட்ட பேசுகிறார். இவர் போய் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அவருக்கு தும்மல் வந்துடுது. தும்மல் வந்தவொடனே தும்மலில் எச்சி தெரிக்கும் இல்லையா, அது சன்னியாசி மேலே போய் தெரிச்சிருது, விழுந்துடுது. அந்த சன்னியாசிக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. அவர் கோபத்தில் சாபம் கொடுத்துட்றாரு. 6 மாதத்துக்கு இன்னையிலேருந்து 6 மாதத்துக்கு பிறகு நீ ஒரு பன்றியாக மாறக்கடவாய் அப்படின்னு சாபம் கொடுத்துட்றார். பன்றியாக கடவாய். அந்த மனிதர் மன்னிப்பு கேட்குறாரு. சன்னியாசி காலில் விழுந்து அழுது புலம்புறாரு. ஆனாலும் இந்த சன்னியாசி சொல்கிறாரு, இப்போ ஒன்றும் பண்ண வாய்ப்பில்லை, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. கொடுத்தது தான் சாபம். 6 மாதத்தில் நீ பன்றியாக மாறிடுவ. அவர் அதனால் ரொம்ப தொண்டை அடைக்க அவர் வீட்டுக்கு வராரு. வாங்க போனது என்னவோ ஆசீர்வாதம், ஆனால் கிடைச்சது என்னவோ சாபம். அதனால் அந்த சோகத்தில், துக்கத்தில், கவலையில் வீட்டுக்கு போகிறாரு. வீட்டில் ஒரு மனைவி குழந்தைங்கள்ட்ட சொல்கிறாரு இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம். அவர் சொல்கிறாரு, என்னால் பன்றி வாழ்க்கை வாழ முடியாது, இவ்வளோ கொடுமையான வாழ்க்கை என்னால் வாழ முடியாது. அப்புறம் நான் 6 மாதம் இந்த கிராமத்துலேயும் இருக்க மாட்டேன். இந்த ஒரு குற்ற உணர்வோடு என்னால் அங்கே வாழவும் முடியாது. நான் காட்டுக்கு போயிடுறேன், காட்டில் போய் வாழ போகிறேன். தன்னுடைய பையன்கிட்ட சொல்கிறாரு, நீ 6 மாதத்துக்கு பிறகு காட்டுக்கு வா, நான் அப்போ பன்றியாக இருப்பேன், அங்கே என்ன கொன்று. 6 மாதம் ஆயிடுது. அப்போ அவருடைய பையன் வில் அம்பை எடுத்துகிட்டு காட்டில் போகிறாரு. போய் 4 பக்கமும் தேடுறாரு. தன்னுடைய பன்றியாக மாறி இருக்கக்கூடிய தந்தையை தேடிட்டு அலைகிறாரு. பிதாஜின்னு சொல்லிட்டு 4 பக்கமும் சுற்றி தேடி பார்க்குறாரு. எங்கெல்லாம் ஒரு பன்றி கூட்டத்தை பார்க்குறாரோ அங்கெல்லாம் போய் பிதாஜின்னு இவர் கத்துறாரு. ஆனால் அது எல்லாமே ஒரிஜினல் பன்றிகள் தான் அங்கே இருக்குது. இவர் கத்துறதை கேட்டுட்டு அந்த பன்றிகள் எல்லாம் ஓடுதுங்க பயத்தில். இப்படியே 1 வருஷம் கடந்து போயிடுது. தன்னுடைய பன்றியாக மாறி இருக்கக்கூடிய தந்தையை தேடும் படலம். ஆனால் அவருடைய அப்பாவை எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல, அவரால் கிடைக்கல. தேடி 2 வருஷம் தாண்டி போயிடுது. காட்டிலெல்லாம் தேடுறாரு. அப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு நாள் பன்றி கூட்டத்தில் ஒரே ஒரு பன்றி மட்டும் கண்களில் ஒரு பிரகாசம் தெரியுது. அப்போ அந்த பன்றியாக மாறிய அப்பா தன்னுடைய பையனை கண்டுபிடிச்சிடுறாரு. தெரிஞ்சு போயிடுது தான் பையன் அப்படின்னு. பையன் சொல்கிறாரு, அப்பா நான் நீங்கள் சொன்னதுனால உங்களுடைய கட்டளைப்படி உங்களை கொல்றதுக்காக வந்திருக்கிறேன். அப்போ அவங்க பிதாஜி சொல்கிறாரு, ஆமாம் நான் சொன்னது கரெக்டு தான், எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆனால் இப்போ எனக்கு இங்கே ஒரு ஃபேமிலியே இருக்குது, என்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது, எனக்காக ஒரு குழந்தைகளும் இருக்காங்க, சொந்த பந்தங்கள் எல்லாம் இருக்காங்க, எனக்குன்னு ஒரு புது வாழ்க்கை கிடச்சிருக்கு, எனக்காக புது ஒரு அறிமுகம் இருக்குது, இப்போ புது அடையாளம் இருக்குது. அதனால் நீ இப்போ திரும்பி போயிரு, நான் இங்கே இருந்துக்கிறேன், என்னை விட்டுட்டு போயிரு. இந்த கதை ஒரு கற்பனையாக இருக்கலாம், இல்லை பொய்யாகவும் இருக்கலாம். எந்த ஒரு விஷயம் முதல்ல சகிக்க முடியாததாக இருந்துச்சோ அது கொஞ்சம் கொஞ்சமாக சகிக்கக்கூடியதாக மாறிச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அது தன்னுடையதாக மாறிச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒரு அறிமுகமாக மாறிச்சு. அப்புறம் அது பிடிக்கக்கூடியதாகவும் மாறிடுச்சு. அது ஒரு அடையாளமாகவும் ஆயிடுச்சு. எது இருளாக இருந்ததோ, எதை பார்த்து நம்ம பயந்தோமோ அது இப்போ நம்மளுடையதாக மாறிப்போச்சு. அது இப்போ பயம் இல்லை.
எது வந்து பிடிக்காததாக இருந்ததோ அது இப்போ பிடிக்கிறத அடிச்சு, எது மேலே வெறுப்பு இருந்ததோ அது இப்போ அட்டாச்மெண்ட்டாக மாறிடுச்சு. எது வந்து தூய்மையற்றதாக இருந்துச்சோ அதுதான் அதில் இருந்திருந்து அதுவே பிடிக்கக்கூடியதாக மாறிடுது. அது ஒரு பழக்கமாக ஆயிடுது, அதுக்கு அடிமையாயிடுறாங்க. அது நம்மளுடைய ஒரு அடையாளமாகவே மாறி போயிடுச்சு. இந்த கதை வந்து ஏற்றம் மற்றும் இரக்கத்திற்கான கதை, வெற்றி மற்றும் தோல்விக்கான கதை. ஆத்மா போகத்தில் மூழ்கி எழுந்த காரணத்தினால அது இப்போ அதுக்கு பிடிச்ச பொருளாக மாறிடுச்சு, அதுக்கு அடிமையாகவும் ஆயிடுச்சு. அது இல்லாமல் இருக்க முடியலை. அப்படி ஒரு நிலை வந்துச்சு. நான் யார், உண்மையில் என்னுடைய உண்மையான குணங்கள் என்ன, சுபாவம் என்ன, அதுதான் உண்மையிலேயே ஆன்மீகம். நான் இது வரைக்கும் என்னுடைய ஒரு அறிமுகமாக எதை வச்சுருந்தனோ அது ஒரு மேக்கப்பு, அது ஒரு செயற்கை, அது ஒரு ஏமாற்றம். இன்னும் முக்கியமான விஷயம், நான் அதுவே அல்ல. நான் அழியாதவன், அனாதி, அவினாஷி, சக்தி. 3 நிலைகளிலும் நான் கணக்கிலாடாங்காத அளவிற்கு புனிதமானவன், சுகம் நிறைந்தவன். 4 நிலைகளிலும் நான் உயர்ந்த தூய்மையானவன். இந்த ஒரு சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை அறிந்து கொள்வது, அதை தெரிந்து கொள்வது, அதை தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துறது, இதுதான் பிரம்மச்சரியத்தின் முதல் படி. பவித்திரத்தா தான், தூய்மை தான் ஆத்மாவுடைய பிரகாசமாகும். அதாவது உள்ளொளி, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒளி, இதுதான் ஆத்மாவுடைய உள்ளொளியாக இருக்குது, தூய்மை. ஒரு ஸ்கூலில் திடீர்னு ஒரு இன்ஸ்பெக்ஷனில் உள்ளவங்க வந்துடுறாங்க. திடீர்னு அறிவிப்பு இல்லாமலே வருவாங்கள்ல, அவங்க அறிவிப்பு இல்லாமலே இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறவங்க, சோதனை பண்ணுறவங்க வந்துட்டாங்க. அப்போ அவங்க ஒவ்வொரு கிளாஸாக போய் பசங்களை செக் பண்ணுவாங்களா, என்ன பாடம் சொல்லி கொடுக்குறாங்க, எப்படி சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு போகிறாங்க. ஒரு கிளாஸில் போய் அங்கே உள்ள டீச்சரும் அங்கே இருக்கார். அங்கே போய் சொல்கிறாரு, குழந்தைங்களே, நான் உங்களை வந்து பரிட்சித்து பார்க்க வந்திருக்கிறேன், டெஸ்ட் பண்ண வந்திருக்கிறேன். ஒரு கொஸ்டின் வந்து எழுதி போடுறாரு அவர் வந்தவர். அதை வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் யாரெல்லாம் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, இந்த 3 பேரும் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து பதில் சொல்லணும் அப்படிங்கிறாரு. அப்புறம் வந்து முதல் நம்பர் எடுத்த பையன் வந்து பதில் எழுதுகிறாரு. அப்புறம் செகண்ட் நம்பர் எடுத்த பையனும் பதில் எழுதுகிறாரு. அப்புறம் 3வது எடுத்த பையனும் வந்து பதில் எழுதுகிறார். அந்த இன்ஸ்பெக்ஷன் பண்ண வந்தவர் பார்க்குறாரு, இந்த 3வது நம்பராக ஒருத்தர் வரானே ஒரு பையன், அந்த பையன் முதல் நம்பர்லேயே வந்தது மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. அவர் கண்டுபிடிச்சிடுறாரு. அந்த மாணவனை நிறுத்தி கேட்குறாரு, நீ நம்பரில் வந்த ஆள் தானே அப்படின்னு கேட்குறாரு. அந்த மாணவன் வந்து பயந்து போயிடுறாரு. ஆமாம், நான் ஃபஸ்ட் நம்பரில் வந்தேன், நான் தான் அது அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி, அப்போ தேர்ட் நம்பர் ஆள் எங்கே, 3வது மாணவன் எங்கே? அப்போ அந்த மாணவன் சொல்கிறாப்புல, அதாவது பக்கத்து கிராமத்தில் கிரிக்கெட் மேட்ச் நடக்குது, அவன் அங்கே கிரிக்கெட் மேட்ச் விளையாடுறதுக்காக போயிருக்கான். அவன் என்கிட்ட சொல்லிட்டு போனான், நான் விளையாட போகிறேன், என்னுடைய எல்லாத்தையும் நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போனான். இதை கேட்ட உடனே அந்த இன்ஸ்பெக்டர் வந்தார். அவருக்கு பயங்கர கோபம் வந்துடுது. பயங்கர கோபம்னா அவ்வளோ பயங்கர கோபம். என்ன நடக்குது இந்த ஸ்கூலில், வாங்க டீச்சர், வாங்க ஹெட் மாஸ்டர், வாங்க செக்ரட்டரி எங்கே, அவரை கூப்பிடுங்க அப்படின்ட்டு எல்லாத்தையும் ஏகச்சம் பிகச்சம் எல்லாத்தையும் கூப்பிட்றாரு. எல்லாத்துக்கும் புரிய வைக்கிறாரு. அப்போ அவர் வந்து அந்த பையனுக்கு ரொம்ப அட்வைஸ் பண்ணுறாரு. நேர்மையாக இருக்கணும், நேர்மை தான், உண்மையாக இருக்கணும், அப்படி இப்படின்ட்டு அட்வைஸ் பண்ணி முடிச்சுட்டு டீச்சர்ஸை பார்க்குறாரு. டீச்சர்ஸ் பக்கம், உங்கள் ஸ்கூலில் என்ன நடந்துகிட்ருக்குங்க, கிளாஸ் டீச்சர் இந்த மாதிரி இருப்பாங்களா, குழந்தைங்கள இப்படி விடுவாங்களா, நீங்கள் பார்த்துட்டு நீங்களாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கத்துறாரு. அந்த டீச்சர் சொல்கிறாரு, எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க, அதாவது இந்த கிளாஸினுடைய டீச்சர், கிளாஸுக்குன்னு ஒரு தனி டீச்சர் இருப்பாங்களா டோட்டலாக, இந்த கிளாஸுக்கான கிளாஸ் டீச்சர் பக்கத்து கிராமத்தில் கிரிக்கெட் மேட்ச் நடக்குது, அங்கே அதை பார்க்க போயிருக்காரு. எனக்கு சொல்லிட்டு போனார், என் காரியம் எல்லாத்தையும் நீ பார்த்துக்க அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு போனார். இதை பார்த்து அந்த இன்ஸ்பெக்டருக்கு இன்னும் கோவம் வந்துடுது.
ரொம்ப திட்டிட்டு அப்புறம் அவருக்கு அட்வைஸ் பண்ணுறாரு, நேர்மை, உண்மை, நியாயம், அப்படி இப்படின்ட்டு அவருக்கு ஒரு கொஞ்சம் அட்வைஸ். எல்லாம் முடிஞ்ச பிறகு அவர் போகிறாரு. சரி, ஓகே, போகும்போது சொல்கிறாரு, ஓகே எல்லாம் சரிதான், ஆனால் இங்கே வர வேண்டிய இன்ஸ்பெக்டரு நான் கிடையாது. அவர் பக்கத்து கிராமத்தில் கிரிக்கெட் நடக்குது, அதை பார்க்க போயிருக்காரு. அவர் என்ன அனுப்பிவிட்டார், நான் டூப்ளிகேட்டு. நல்ல வேளை நான் வந்தேன், அதனால் நீங்கள் எல்லோரும் இன்றைக்கி தப்பிச்சிங்க. ஒவ்வொருத்தருமே இந்த மாதிரி ஒரு பொய்யான அறிமுகத்தோடு சுற்றிட்டு இருக்காங்க, பொய்யான அடையாளத்தோடு சுற்றிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க வச்சிட்ருக்கிற அடையாளம் அவர்கள் அல்ல. ஆத்மாவனுடைய மூல சுரூபம் என்ன, அதை நம்ம சுமந்து ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம நடைமுறைப்படுத்துகிறோமா? இன்றைய காலையினுடைய அவ்யக்த முரளி, தூய்மை உங்களுடைய பிறப்புரிமை, தூய்மை தான் ஃபவுண்டேஷன், தூய்மை தான் பர்சனாலிட்டியாகவும் இருக்குது. பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது வெறும் பிரம்மச்சரியம் மட்டும் இல்லை, தூய்மை மட்டும் இல்லை, தூய்மை அப்படிங்கிறது வெறும் பிரம்மச்சரியம் மட்டும் கிடையாது. பிரம்மா ஆச்சாரம், பிரம்மாவுடைய ஆச்சாரம், பிரம்மாச்சாரம். அதனால் இன்றைய அவ்யக்த முரளியில் பாபா என்னெல்லாம் சொன்னார் அதை முதல்ல நீங்கள் சொல்லுங்கள், அப்புறம் நம்ம ஒரு பாயிண்டில் டீப்பில் போகலாம். அப்போ பாபா என்ன சொன்னார் இன்றைக்கி? ஆதி அனாதி சொரூபம் தூய்மை, திருஷ்டி, விருத்தி, கிருத்தி, தூய்மையாக இருக்கணும். பின்னாடி இருக்கிறவங்க சொல்லுங்கள், அந்த சைடு இருக்கக்கூடிய மாதாஸ் சொல்லுங்கள். நான் எதுக்கு எடுக்கவும் கூடாது, கொடுக்கவும் கூடாது. என்ன எடுக்கவும் கூடாது, கொடுக்கவும் கூடாதுன்னு சொன்னார்? துக்கம் எடுக்கவும் கூடாது. அச்சா, துக்கம் எடுக்கக்கூடாது, கொடுக்கக்கூடாது. ஓகே. அப்புறம் என்ன கொடுக்கணும்? அச்சா, சுகம் கொடுக்கணும், சுகம் எடுக்கணும். குழந்தைகளுக்கு தான் தூய்மை கிடைச்சிருக்குது. அப்புறம் நான் மற்றும் எனது, வேற சாத்தி மற்றும் சாட்சி சொன்னார் இல்லையா? வேற உதாசி ஆகிறது, அதாவது கவலைப்படுறது, குஷி காணாமல் போகிறது, அதனுடைய அடையாளம் என்னன்னு சொன்னார்? வீணானத்தினுடைய அடையாளம் அப்படின்னு சொன்னாரா? நம்மளுடைய வாழ்க்கையில் சோகங்கள் குடிகொண்டிருக்குது, குஷி எங்கே போச்சுன்னே தெரில, அப்புறம் துக்கங்கள், கவலைகள் நம்ம மூழ்கி இருக்கோம் அப்படின்னா பாபா என்ன சொன்னாங்க? எங்கேயோ வீணான விஷயங்கள் லீக்கேஜ் இருந்துகிட்ருக்கு, வீணானது அங்கே முக்கிய பங்காற்றுது, அதனால தான் இப்படி இருக்குது. அப்புறம் பாபா என்ன சொன்னார்? சகாஸ். வேற யோசிச்சு பாருங்கள், ஞாபகப்படுத்தி பாருங்கள் என்னென்ன பாயிண்ட்ஸ் இருந்தது. காலையில் தானே கேட்டோம், ஞாபகப்படுத்தி பாருங்கள். திருஷ்டி, விருத்தி, கிருத்தி, சம்பந்தம், தொடர்பு. அப்புறம் என்ன சொன்னார் பாபா? செக் பண்ணுறதுக்கு சொன்னாரா? சரி, என்ன செக் பண்ண சொன்னார்? கண்ணாடியை பார்க்க சொன்னாரா? சரி, என்ன கண்ணாடி அது சொல்லலையா? செக் பண்ண சொன்னார், என்ன செக் பண்ண சொன்னார் அதை சொல்லலையா? சரி விடுங்க. பாபாவை ஃபாலோ பண்ணணும். அப்புறம் எந்த விஷயத்தில் ஃபாலோ பண்ண சொன்னார்? துக்கம் கொடுக்குறவங்கள நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது, பாபாவை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னாரு. அப்புறம் வேறு என்ன சொன்னார்? சொமானில் இருக்க சொன்னார். சரி, அப்புறம் நான் அப்படிங்கிறது தான் நம்மளை ஏற்றியும் விடுது, நம்மளை இறக்கியும் விடுது சொன்னாரா? வேறு என்ன சொன்னார்? நான் அப்படிங்கிறதுல சொமானா, என்ன சொமான்னு சொன்னார்? ஞாபகம் இல்லையா? சரி, எவரிடி, அப்புறம் திடீர் என்று, மற்றும் எவரிடி, அச்சானக் எவரிடி சொன்னாரா? ஸ்பீக்கர் வேணும், அப்புறம் வாரிசு வேணும் சொன்னாரா? நல்ல ஸ்பீக்கர்ஸ், பாபாவுடைய ஞானத்தா எந்த மாதிரி ஒரு ஸ்பீக்கர் வேணும் அப்படின்னா அவங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவ்வளோ வெயிட் இருக்கணும் சொன்னாரா? அவங்க வார்த்தைகளில் அத்தாரிட்டி இருக்கணும், ப்ராக்டிக்கல் இருக்கணும், அனுபவம் இருக்கணும். தூய்மையின் அடையாளமாக தூய்மை கிரீடம். சரி, வேற என்ன? நினச்சி பாருங்க. ட்ரில் பண்ண சொன்னார். வேற பாலனை, படிப்பு, அன்பு. வேற என்ன? உங்களை போன்று தூய்மையானவர்கள் யாருமே கிடையாது, நீங்கள் தான் தூய்மையை உங்களுடையதாக மாற்றிக்கொண்டுள்ளீர்கள், மாற்றிவிட்டீர்கள். என்ன பண்ணீங்க? என்ன பண்ணணும்? தன்னுடையதாக மாற்றிட்டோம், ஸ்வீகாரம் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் என்ன சொன்னார் பாபா?
பாபா இல்லை, மேரா பாபான்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னார். சமயத்தின் சமீபத்தன்மையை சாதாரணமாக எடுத்துக்காதுங்க சொன்னார் இல்லையா. வேற ஒரு செகண்டில் என்ன சொன்னார்? மனசை எங்கே ஈடுபடுத்தணுமோ அங்கே ஈடுபடுத்தணும் அப்படின்னு சொன்னார். ஓகே. கண்ட்ரோலிங் பவர், கட்டுப்பாடு. மனசு தூய்மையாக இருக்கணும், கண்ட்ரோலாக இருக்கணும், ஒரு நிலையாக இருக்கணும், கான்சன்ட்ரேஷனாக இருக்கணும். இந்த 3 விஷயங்கள் முரளியில் இருந்தது. மனசு நிர்மலம், தூய்மையானது, ஒரு நிலைப்பட்டது, அப்புறம் பவித்திரம். மனசு நிர்மலமாக இருக்கணும், ஒரு நிலையாக இருக்கணும். 3வது மனசு நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும், நியந்திரணத்தில் இருக்கணும். நியந்திரன் அதாவது கட்டுப்பாட்டில் இருக்கணும். அப்பொழுது தானாகவே சகாஸ் பரவும். எல்லோருக்காகவும் சுபபாவனை, சுபகாமனை. வேற நான் மற்றும் எனது, அது ஏற்கனவே சொல்லியாச்சு பிரதர். அப்புறம் வேற என்ன? பார்வைக்காக என்ன சொன்னார்? ஆத்மா ரூபத்தில் பார்க்கணும்னு சொன்னார். துக்கம், இன்சல்ட், மைண்ட்ஃபுல்னஸ். இந்த முரளியில் நிறைய விஷயங்கள் பாபா சொன்னார். முக்கியமாக தூய்மையை சொன்னார். 5 ரூபத்தில் தூய்மையினுடைய விஷயங்களை பாபா விஸ்தாரமாக சொன்னார். மனம், சொல், செயல், சம்பந்தம், தொடர்பு. தூய்மையினுடைய செக்கிங் திருஷ்டி, விருத்தி, கிருத்தி, அதாவது காரியம். விருத்தியில் என்ன சொன்னார் பாபா? விருத்தியில் தூய்மையினுடைய பாவ் இருக்கணும். அப்புறம் திருஷ்டியில் தூய்மையினுடைய பாவனை இருக்கணும், ஆத்மா பாவனை. விருத்தியில் என்ன சொன்னார்? கரெக்டாக மறுபடியும் விருத்தியில் சுப பாவனை, சுபகாமனை சொன்னாரா? சுப பாவனை, சுப விருப்பம். திருஷ்டியில் ஆத்மீக பாவ் இருக்கணும்னு சொன்னார். அப்புறம் கிருத்தியில், அதாவது காரியத்தில் சுகம் கொடுங்க, சுகம் எடுங்க. தூய்மையினுடைய சம்பந்தத்தில் நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் எடுக்கிறோம், பார்க்கலாம். திருஷ்டியை வச்சு பார்க்கலாம். ஒரு அவ்யக்த முரளி 27 ஏப்ரல் 1983, 1983. அவ்யக்த முரளி ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி 1983 வருஷத்தினுடைய அவ்யக்த முரளி. குமாரர்கள்ட்ட பாபா பேசிகிட்டு இருந்தார், இல்லைனா பிரதர்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். ஸ்திரீகளை என்னவா பார்க்கணும், நாரிகளை என்னவா, பெண்களை என்னவா பார்க்கணும், சகோதரி அப்படின்னு புரிஞ்சுக்கணும், இல்லைனா மாதாஜின்னு புரிஞ்சுக்கணும், நிமித்த சேவாதாரி அப்படின்னு புரிஞ்சுக்கணும், நிமித்தமான டீச்சர் அப்படின்னு பார்க்கணும். இவையெல்லாம் கடந்த இதுக்கும் மேலே என்னவாக நினைக்கணும், என்னவாக பார்க்கணும், சிவசக்தி அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. என்ன புரிஞ்சுக்கணும்? சிவசக்தின்னு புரிஞ்சுக்கோ, சிவசக்தின்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா சகோதரன் சகோதரிங்கிற சம்பந்தத்தில் கூட திருஷ்டி, பார்வை சஞ்சலமாகுது திருஷ்டியை. அதனால் திருஷ்டியை நம்ம மாற்றணும், நம்மளுடைய பார்வையை மாற்றணும். என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்? முதல்ல ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கணும். 2வது நம்மளுடைய பாய் அப்படின்னு புரிஞ்சுக்கணும், சகோதரன். ஆத்மா பாய் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். 2வது ஈஸ்வரிய பெஹன், ஈஸ்வரிய சகோதரி அப்படின்னு புரிஞ்சுக்கணும். 3வது அவதாரம் செய்த ஆத்மா, அவதரித்த ஆத்மா, அவதாரம் பண்ணிக்கக்கூடிய ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கணும். 4வது இவங்க ஒரு தேவி அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சாமி, அம்மன், தேவி, சுவாமி, தேவதை ஆக போகிறாங்க, ஆக போகிறவங்க. 6வது இவங்க ஜெகத் மாதா, உலகத்தாய், ஜெகன் மாதா. இவங்க டீச்சர், ஆசிரியர், ஃபரிஸ்தா. இந்த எல்லாத்தையுடைய தாண்டி எல்லாத்தோட ரொம்ப பவர்ஃபுல்லான என்னது? சிவசக்தி. இவங்க சாதாரணமான ஆள் இல்லை, சிவனுடைய சக்தி, சிவனின் மனையாள், சிவனின் அர்த்தாங்கினி. சிவகி சக்தி ஹே, சிவனின் சக்தி, சிவனாருடைய சக்தி, சிவனாரின் சொந்த மனைவி. இவங்க சக்தி ரூபம். இதில் ஏதாவது ஒரு பயிற்சியை பண்ணணும்.
என்ன பயிற்சி பண்ணணும்? இவங்க எல்லாம் யார்? சகோதரிகள், சிவனுடைய சக்திகள். சிவனுடைய சக்தியே இங்கே வந்து பிரகட் ஆகிருக்குது. இப்போ அப்போ நம்மளுடைய சம்பந்தத்தில், தொடர்பில் விகாரங்கள் அங்கே உற்பத்தி ஆகாது. அந்த சிவனுடைய இவர்கள் அனைவருமே பத்தினிகள். இந்த சிஸ்டர்ஸு, இந்த மாதாஸ் யார்? சிவபாபாவுனுடைய, சிவனுடைய இறை தந்தையினுடைய மனைவிகள். அதாவது மேரீடு. இவங்கெல்லாம் மேரேஜ் ஆனவங்க. சிவன் கூட மேரேஜ் பண்ணியிருக்காங்க. சிவனையே கணவனாக தரித்தவர்கள். பாபா ஒரு தடவை வாணியில் சொல்லியிருக்காரு, கோவில் போகிறாங்க, கோவிலில் இருக்கக்கூடிய மூர்த்தி மேலே, தேவதை மேலே ஒருவேளை புத்தி சஞ்சலம் ஆச்சு அப்படின்னா என்ன நிலைமை ஆகணும் உங்களுக்கே தெரியும் அப்படின்ட்டு இருக்காரு. முதல் மாற்றம் என்ன பண்ணணும்? திருஷ்டியினுடைய மாற்றம், பாவனையினுடைய மாற்றம், சப்கான்சியஸினுடைய மாற்றம். அதை டீப்பில், அதை உள் மனசில் இந்த ஒரு விஷயத்தை என்ன பண்ணணும்? ட்ரில் பண்ணணும். அவங்க வந்து கன்னியாவாக இருக்கலாம், இல்லை குமாரியாக இருக்கலாம், இல்லைனா மேரீடாக இருக்கலாம், மேரீட் இல்லாமல் இருக்கலாம், மாதாஜியாக இருக்கலாம், சரண்டர் சிஸ்டராக இருக்கலாம், ஞானத்தில் இருக்கலாம், ஞானத்தில் இல்லாமலும் இருக்கலாம். அனைத்து பெண்களும் ஜெகத் மாதாக்கள். இல்லைனா இவங்க ஆத்ம சகோதரர்கள், இல்லைனா சகோதரிகள், அல்லது ஃபரிஸ்தாக்கள், இல்லைனா இவர்கள் நடிகர்கள். எல்லாத்தோட ரொம்ப பவர்ஃபுல்லானது எது? இவர்கள் எல்லாருமே, சகோதரிகள் எல்லாருமே சிவசக்திகள், சிவனுடைய சக்திகள், சக்தி ரூபா, சிவனுடைய அர்த்தாங்கினிகள், சிவனுடைய மனைவிகள், சிவனுடைய சிவானிகள். They are all married to him. இவங்களை எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கிறது யார்? அவர். இதுலேருந்து என்ன தெளிவாகுது? அவங்க எல்லாம் கல்யாணம் ஆனவங்க. இப்போ மேரீட் ஆனவங்க கூட நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிங்கன்னா மேலே அவங்க ஹஸ்பண்ட் உட்காந்துருக்காரு, பார்த்துக்கோங்க. அவங்க ஹஸ்பண்டு மேலே இருக்காரு. அது முதல்ல மனசில் வச்சுக்கிங்க. இவங்க மறந்துருக்கலாம் அவர் என்னுடைய ஹஸ்பண்ட் அப்படின்ட்டு. ஆனால் ஹஸ்பண்டுக்கு தெரியும்ல இவங்க என்னுடைய மனைவிகள்னு. இப்போ நீங்களே பார்த்துக்குங்க, நீங்களே யோசிச்சுக்கிங்க. எல்லா குமார்ஸும் எல்லா பிரதர்ஸும். அதனால் அமிர்த வேலையில் எந்திரிச்ச உடனே நம்மளுடைய மன பூமியானது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏதாவது நம்ம போட்டோம் அப்படின்னா செழிப்பாக வளரக்கூடிய அந்த பருவ காலம் போன்ற வசந்த காலம் மாதிரியான ஒரு நேரம். அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்? யாரெல்லாம் சகோதரிகள் இருக்காங்களோ, சகோதர மாதாதுகள், இந்த மாதிரி எல்லாரும் மேலே எனக்கு நியூட்ரலான உணர்வு இருக்குது. ஆனால் யாரோ 1-2 பேர் மேலே வேறு மாதிரி நமக்கு உணர்வு, ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த 2 பேர் மேலே நம்ம ஒர்க் பண்ணணும். ஒருத்தர் மேலே இருக்குது, 2 பேர் மேலே இருக்குது, இல்லை 3 பேர் மேலே, அந்த 1 அல்லது 2 அல்லது 3 பேர் மேலே நம்ம ஒர்க் பண்ணணும். அந்த நேரத்தில் நம்மளுடைய திருஷ்டியை என்ன பண்ணணும்? சேஞ்ச் பண்ணணும். நம்மளுடைய பாவனையை சேஞ்ச் பண்ணணும். சில இடத்துல வந்து ஆசைகள் இருக்குது, சில இடத்துல வெறுப்பு இருக்குது, சில இடத்துல மோகம் இருக்குது, அதையும் மாற்றணும். சிலர் மேலே பொறாமை இருக்குது. இவ எப்படி என்னையும் தாண்டி முன்னாடி போகிறா, இதையும் மாற்றணும். இவங்க எப்படி என்னை விட முன்னாடி போகலாம், எப்படி போகலாம், இவர் எப்படி என்னை விட முன்னாடி போகலாம், இப்படியே இருக்குது நிறைய இடத்துல. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வெறுப்பு, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பொறாமை, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வைத்தறிச்சல், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னும் அளவுக்கு அதிகமான அன்பு, பற்று, அளவுக்கு அதிகமான பொசிட்டிவ் நேச்சர். அதை பொறாமனுடைய இன்னொரு பாகம். இல்லைனா சகோதரிகள் மேலே அட்டாச்மெண்ட்டு. இவங்க வந்து என்னுடைய சிஸ்டர்ஸ், இது எங்கள் சிஸ்டர், இவர் என்னுடைய ஃப்ரெண்டு. இந்த எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்? சேஞ்ச் பண்ணணும். அதனால் சிவனின் சக்திகள் இவங்கெல்லாம் யார்? சகோதரிகள், சிவனுடைய சக்திகள். இதே முரளியில் பாபா சிஸ்டர்ஸுகளுக்கும் சொன்னார், நீங்கள் பிரதர்ஸை பார்க்கும்போது என்னவா பார்க்கணும், என்னென்னு புரிஞ்சுக்கணும். 27/4/1983 அபேக்த முரளியில் சொல்கிறாரு. அப்போ சிஸ்டர்ஸை வந்து எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, சிஸ்டர்ஸுக்கு பிரதர்ஸை நீங்கள் என்ன மாதிரி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. சிஸ்டர்ஸ் சொல்லுங்கள் பார்ப்போம், என்னென்னு புரிஞ்சுக்கணும் பிரதர்ஸை? தோஸ்த், நண்பனா, ஸ்பெஷலா, ஸ்பெஷல் பிரதர், ஸ்பெஷல் டோலி, ஸ்பெஷல் ராக்கி. முதல்ல முக்கியமாக அது ஒரு ஆத்மா, அவதரித் ஆத்மா. அவர் நம்மளுடைய பாய், சகோதரன். சின்ன பாயாக இருக்கலாம்,
பெரிய பாயாவும் இருக்கலாம். அவங்க என்ன ஆக போகிறாங்க? சகோதரர்கள் தேவதைகள் ஆக போகிறாங்க, பரிசுத்த ஆக போகிறாங்க, பாண்டவர்கள். யார் அது? குமார். யார் அது? சனத்குமார். சனத்குமார் மகா தபஸ்வி, எல்லாத்த விட ரொம்ப சக்திசாலியான மகாவீர். யாரு? மகாவீர். இவருடைய தபஸ்யாவை நான் பங்கம் செய்யக்கூடாது. இவருடைய தபஸ்யாவை நான் பங்கம் விளைவிக்கக்கூடாது. ஒருவேளை என் காரணத்தினால யாரோ ஒருத்தருடைய தபஸ்யாவில் பங்கம் ஏற்படுது அப்படின்னா அந்த சம்பந்தத்தை தியாகம் பண்ணிடுங்க. சம்பந்தத்தை நீங்கள் தியாகம் பண்ண வேண்டியதாலும் பண்ணிடுங்க, ஸ்வாகா பண்ண வேண்டியதாலும் பண்ணிடுங்க. அந்த ஆத்மாவனுடைய நன்மை நீங்கள் அந்த இடத்த விட்டு விலகி போவதில் தான் இருக்குது. ஏன்னா ஒரு கணவனுக்கு இல்லை ஒரு ஆண்களுக்கு மிகப்பெரிய மாயா அப்படின்னா அது பெண்கள், அதாவது மனைவிகள். கணவனுக்கு மனைவி, ஆண்களுக்கு பெண்கள். அந்த மாதிரி சாஸ்திரத்தில் எழுதியிருக்காங்க. அதனால தான் அவங்க என்ன பண்ண காட்டுக்கு போயிடுறாங்க சன்னியாசிகள். எல்லாத்தையும் விட முதல் மாற்றம் என்னது? இந்த முரளியினுடைய முக்கியமான விஷயமே என்னது? திருஷ்டி, பார்வையை தூய்மையாக வச்சுருக்கணும். பாபா இந்த முரளியில் சொல்கிறாரு, சம்பந்தம் தான் வீக்கானது. ஒரு சாகார முரளியில் உங்களுடைய சம்பந்தங்கள் தான் பலவீனமாக இருக்குது. நான் ஒருவேளை ஒருத்தரை என்னுடைய நண்பன், என்னுடைய ஸ்பெஷல் தோஸ்த் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா அங்கே தான் அப்போது ப்ராப்ளம்ஸ் ஆரம்பிக்குது. ஒன்றும் பண்ண முடியாது. என்னுடைய கணவன் நான் புரிஞ்சு வச்சுருக்கேன், என்னுடைய மனைவியை நான் புரிஞ்சு வச்சுருக்கிறேன், என்னுடைய காதலன், என்னுடைய காதலி, என்னுடைய கம்பேனியன், என்னுடைய துணைவன், என் ஸ்பெஷல் ஃப்ரெண்டு அப்படின்னு புரிஞ்சு வச்சுருக்கிறேன் அப்படின்னா இவங்க நாசமாக போகிறதுக்கு அவங்க தான் காரணம். அந்த எண்ணம் தான் காரணம். அது அப்போ நஷ்டமே நஷ்டம். அவங்களுக்கு முக்தி கொடுத்துருங்க, அவங்கள முக்தமாக்கிருங்க, சுதந்திரமாக விட்டுருங்க, அவங்கள தனியாகவே போக விட்டுருங்க இந்த பிரம்மச்சரியத்தினுடைய மார்க்கத்தில். அதனால் இன்றைய முரளியில் பாபா என்ன சொன்னார்? ராயல்ட்டி மற்றும் பர்சனாலிட்டி ரெண்டுக்குமே ஆதாரம் என்னது? பியூரிட்டி, தூய்மை. யார் தூய்மையை தன்னுடைய உயிராக தாரணம் எடுத்துக்கிட்டாங்களோ, முடிவெடுத்துட்டாங்களோ, அவங்களுடைய தலைக்கு மேலே ஒரு சூட்சுமமான பிரகாச ஒளி மின்னும். அதனால் இந்த தூய்மையின் விஷயத்தில் சம்பூர்ணமான சமர்ப்பணம் ரொம்ப முக்கியம். சன்னியாசிகளாலவே அவங்களால கடைபிடிக்க முடியல, ஆனால் உங்களுக்கு அது ஈஸி. பாபா நினைவு கொடுத்தாரு, நீங்கள் எப்போ பரந்தாமத்தில் இருப்பீங்களோ அப்பொழுது ஒரு அளப்பரிய ஒரு பிரகாசத்தின் ஒரு கடலுக்குள்ளே நீங்கள் மூழ்கி இருந்தீங்க. அந்த அளவு பிரகாசம் நிறைஞ்சவங்களாக நீங்கள் இருந்தீங்க. அந்த தெய்வீக தன்மை, தேவதையினுடைய பிரகாசம் தான் என்னுடைய பிரகாசமாக இருந்தது. அந்த வாழ்க்கையில் எந்த ஒரு துவந்தமும் இல்லை, எந்த ஒரு கீழான நிலையும் இல்லை, எந்த ஒரு கவலையும் இல்லை, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எந்த ஒரு துக்கமும் இல்லை. சகஜமாக இருந்தது, இயற்கையாக இருந்தது, தூய்மை. என்னுடைய அந்த சுரூபத்தை பார்த்து பக்தர்கள் எவ்வளோ கவர்ச்சிக்கப்பட்டாங்க. என்னுடைய கோவிலில் போய் முன்னாடி உட்காந்துடுறாங்க, மூர்த்திக்கு முன்னாடி மணிக்கு கணக்கில் உட்காந்துருக்காங்க. அப்படி என்னதான் அங்கே கவர்ச்சி இருக்குது அந்த மூர்த்தியில், அந்த சிலையில். போன ஜென்மத்தின், அவங்களுடைய கடந்த ஜென்மத்தினுடைய தூய்மையினுடைய ஒரு அச்சு அவங்களுடைய சிலைகள் மூலமாக பரவிட்டு இருந்தது. அந்த ஒரு பிரகாசம், அந்த ஒரு பெருமை, அந்த ஒரு போதை பக்தர்களை கவர்ந்தெழுத்துது. எத்தனை பேர் அதுக்கு பின்னாடி பைத்தியமாயினாங்க அந்த உருவத்துக்கு பின்னாடி. உண்மையான பக்தர்கள் அந்த மூர்த்தியவே பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே வேண்டாம், சாப்பாடு வேண்டாம், தூக்கம் வேண்டாம், அந்த உலகமே வேண்டாம். தாயே உன்னை பார்த்துட்டே இருந்தால் போதும், ஜென்மத்துக்கும் எனக்கு உங்களுடைய அன்பு போதும், எனக்கு வேற ஜென்மமே வேண்டாம், உங்களை பார்த்துட்டே இருந்தாலே போதும். அவ்வளோ அன்பு, அவ்வளோ அன்பு, அவ்வளோ அதாக் அன்பு, கணக்கிலடங்காத அன்பு. நான் உன்னை மட்டுமே பார்த்துட்டு இருக்கிறேன், வேற எதுவும் வேண்டாம். அவ்வளோ கவர்ச்சி இருக்குது அந்த மூர்த்தியில். கவர்ச்சிக்குதுல்ல? ஏன் கவர்ச்சிக்குது அந்த மூர்த்தி, அந்த சிலை? அந்த ஆத்மாவனுடைய போன ஜென்மத்தினுடைய தூய்மையினுடைய படிமானம் அந்த சிலையில் இருக்குது.
அந்த சிலையில் இருக்கிற ஆத்மா அதனுடைய கலந்த பல ஜென்மங்கள் என்ன தூய்மையான வாழ்க்கையை வாழ்ந்தாங்களோ அந்த தூய்மையை வந்து அந்த மூர்த்தியில தெரியுது. சங்கமயுகத்துல அன்பு, பாலனை, படிப்பு எல்லாமே பாபா மூலமா கிடைச்சது. சங்கமயுகத்துல தூய்மை கிடைச்சது. அனாதி, ஆதி, அந்தம், மத்தியம், இந்த நாள்லையும் ஆதி மத்திய அந்தம் மட்டும் இல்லை, அனாதி, இந்த 4 விஷயத்திலையுமே நீங்கள் தூய்மையானவர்களாக, உன்னதமானவர்களாக, புனிதர்களாக இருந்தீங்க. அதனால் முதல் பாயிண்ட் இன்றைய முரளியில் பாபா என்ன சொன்னார்? உங்களுடைய திருஷ்டியில் மாற்றம் கொண்டு வரணும், பார்வையை மாற்றணும். சகோதரர்களுடைய பார்வை சகோதரிகளுக்காக எப்படி இருக்கணும், சகோதரிகளுடைய பார்வை சகோதரர்களுக்காக எப்படி இருக்கணும். சனத்குமார் இருந்தார், அவர் எவ்வளோ பெரிய தபஸ்வியாக இருந்தார். அது யாருடைய அடையாளம்? குமாரர்களுடைய அடையாளம். குமாரர்களில் அந்த சனத்குமாரை வந்து ரொம்ப சின்ன பையனாகவே காட்டுறாங்க. 5 வயசு தான். அதாவது பால பிரம்மச்சாரி, நிர்விகாரி. இது ஃபஸ்ட்டு பாயிண்டா. அப்புறம் 2வது பாயிண்ட் பாபா சொன்னார், திருஷ்டி, விருத்தி, கிருத்தியில், காரியத்தில் துக்கம் கொடுக்கக்கூடாது, துக்கம் எடுக்கக்கூடாது. துக்கம் கொடுக்கறது தப்பு அப்படின்னா துக்கம் எடுக்கிறதும் தப்பு. துக்கம் கொடுக்கறது பாவம் அப்படின்னா துக்கம் எடுக்கிறதும் பாவம். துக்கம் கொடுக்கறது விகாரம் அப்படின்னா துக்கம் எடுப்பதும் விகாரம்தான். துக்கம் ஏன் ஆகுறீங்க? யாரோ ஒருத்தவங்க இன்சல்ட் பண்ணாங்க, யாரோ ஒருத்தவங்க திட்டினாங்க, யாரோ ஒருத்தவங்க ஏதோ சொல்லிட்டாங்க, உடனே துக்கமாயிடுறது. நம்ம இருக்கிறதே துக்கதாமம். அப்போ துக்கம் கிடைக்காம வேற என்ன கிடைக்கும்? துக்கம் தான் கொடுப்பாங்க எல்லாரும். ஆத்மாக்கள் ரொம்ப கீழான நிலையில் இருக்காங்க. கீழே இருக்குது, கீழே விழுந்துருச்சு ஆத்மா. அப்புறம் யார் துக்கமானவங்களா இருக்காங்களோ அவங்களுடைய ஒரே ஒரு காரியம் ஒன்று மட்டும்தான் இருக்குது, மற்றவங்களுக்கு துக்கம் கொடுக்கணும். மற்றவங்களுக்கு துக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு வலியில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு வெறுப்புணர்வு, ஏதோ ஒரு எரிச்சல், வைத்தறிச்சல், ஏதோ ஒரு பொறாமை, ஏதோ ஒரு அடி அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அந்த அடியினுடைய அந்த வலியை அதுலேருந்து விடுபடுறதுக்காக யாரோ ஒருத்தவங்களை அவங்க காயப்படுத்துகிறாங்க. யாரையோ அவங்க அந்த அந்த காயத்தினுடைய வலி தாங்க முடியாமல் கத்துறாங்க. அப்போ அவங்க வலி அவங்கள்ட்ட இருந்து மறைகிறதா அவங்க உணர்றாங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அவங்க அப்படி பண்ணுறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? முரளியில் பாபா சொல்கிறாரு, ஃபாலோ வந்து அவங்கள பண்ண போகிறீங்களா இல்லை பாபாவை பண்ண போகிறீங்களா? அதனால் துக்கம் எடுக்கக்கூடாது. நம்ம பிராமணனாக அப்புறம் யாருக்கும் துக்கம் கொடுக்கறது இல்லை. ஆனால் துக்கம் கண்டிப்பாக எடுக்கிறோம் எல்லாருமே. இந்த காலத்தில் தான் ஓசியில் கிடச்சா என்ன பெனையில் கூட குடிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அதே மாதிரி ஓசியில் கிடைக்குதுன்னு துக்கத்தை எடுத்து வாங்கி வச்சுக்கிறது, இதுதான் நமக்கு தொழிலாகவே இருக்குது. துக்கத்தை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறோம், அப்புறம் அது உள்ளே இருந்து உறுத்துது, அது வீணான எண்ணங்களை கலப்புது, அப்புறம் சோகம், ஆத்மா காலி ஆயிடுது. நமக்கே தெரியுது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த இடத்துடைய சீனை மற்றவங்களுடைய நடவடிக்கையை நம்ம மாற்ற முடியாது. யாருடைய வாயிலையும் நம்ம ஜிப்பு போட முடியாது, வாயை ஒட்ட முடியாது, வாயை கட்ட முடியாது. நம்ம போய் அவங்க வாயில் கூழாங்கல் போடவும் முடியாது. நம்ம போய் இன்னொருத்தருடைய காரியத்தை மாற்ற முடியாது, அவங்க கர்மாவை மாற்ற முடியாது. அவங்க துக்கம் கொடுக்கக்கூடிய வேலையில் அவங்க சதா ஈடுபட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? துக்கப்பட்டுட்டே இருக்கணுமா? பாபா முரளியில் என்ன சொன்னார்? நினைவு பண்ணுங்க. என்ன நினைவு பண்ணுங்க? நான் பொறுமையின் தேவி, சகன்சீலத்தாவின் தேவி, சகன்சீல்தாக்கா தேவி, பொறுமையின் தேவி, பொறுமையின் தேவன். பொறுமை அப்படின்னா அடிமைத்தனம் கிடையாது. பொறுமை அப்படின்னா அது ஒரு சக்தி. எப்போ நமக்கு தெரியுது நம்ம கரெக்டாக இருக்கணும், நம்ம சத்தியமானவர்கள் அப்படின்ட்டு, பயம் வந்து யாருக்கு வரணும்? சத்தியமானவங்களுக்கு வரணுமா, அசத்தியமானவங்களுக்கு வரணுமா? அசத்தியம்தான் பயப்படணும், சத்தியம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. துக்கம் எடுக்கவே கூடாது. துக்கம் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சமர்ப்பணம் அறகுறையாக இருக்குன்னு அர்த்தம். ஓம் சாந்தி.
ஓம் சாந்தி.